கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு எ ஸ்டோரி? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? பொறாமையினால சிலர் நமக்கு தீமை செய்வாங்க. Due to jealousy, people may do something against us. ஆனால் அந்த பொறாமைய நம்ம நன்மையினால வென்றோன்னா அவங்களும் நம்மக்கிட்ட தோழர்களாக ஆயிடுவாங்க. பட் we have to return good for evil. ஆனால் நம்ம அவங்க செய்கிற தீமைக்கு நன்மையை திரும்பி கொடுக்கணும். அப்படி நம்ம செய்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு நீங்கள் கேட்கலாம். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டூயிங் ஸோ யூ கேன் ஆஸ்க். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். லெட் us see what the Bible says. ரோமர் 12:21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. Romans 12:21. Do not be overcome by evil, but overcome evil with good. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம தீமையை நன்மையால் தான் வெல்லணுமா? அப்போ நம்ம நன்மை செய்தோன்னா நம்ம வென்றதா அர்த்தம். See what the Bible says. We have to overcome evil with good. So when we return good, that means we have overcome evil. 2 வீடு பக்கத்தில் இருந்தது. There were 2 houses nearby. 2 பேருமே தோட்டம் வச்சாங்க. Both of them planted a garden. ஒருத்தங்க மாங்கன்று வச்சாங்க. அது நல்லா அழகாக வளர்ந்தது. பக்கத்து வீட்டில் இருந்தவங்களுடைய கண்ணு சரியாக வரவே இல்லை. அவங்களும் மாங்கன்று வச்சாங்க. Both of them planted mango saplings. One sapling grew very well. The other one did not grow properly. இந்த ஒழுங்காக வளராத தோட்டத்துக்கார அம்மாவுக்கு கோவம், அடுத்தவங்க மேலே பொறாமையும். இந்த மரம் மட்டும் நல்லா வளர்ந்துருச்சு, நம்மளது வளரலையே அப்படின்னு. The lady who lost the sapling was jealous on the other lady whose mango tree grew up very well. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் சேர்த்து பின்வாசல் வழியாக கொண்டு போய் அந்த மாமரத்துக்கு கீழே போட்டுருவாங்க. So she used to collect all the garbage and litter from her house and go back door and throw it under the mango tree of her neighbor. இவங்க தினமும் அப்படி செஞ்சிட்டே இருந்தாங்க. பக்கத்து வீட்டுக்கார அம்மா எதுவுமே சொல்லவே இல்லை. She was doing like this regularly, but the owner of the mango tree did not say anything. மாம்பழம் காலம் வந்தது, நிறைய பழங்கள் காய்ச்சது. The mango season came. There was so many fruits in the tree. இந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா என்ன பண்ணாங்கன்னா, கூட நிறைய மாம்பழங்களை கொண்டு வந்து பொறாமப்பட்ட அம்மாவுக்கு கொடுத்தாங்க. The mango tree owner took a basket of mangoes and gave it to the lady who was jealous. அதை வாங்குறதுக்கு இவங்க கை கூச்சமாக இருந்தது. The lady felt ashamed to get it. அப்போ அவங்க கேட்டாங்க, நான் உங்கள் வீட்டில் குப்பையெல்லாம் வந்து போட்டேனே, ஆனால் நீங்கள் எனக்கு மாம்பழங்களை கொடுக்குறீங்களே எப்படி அப்படின்னு. The lady asked, I threw garbage in your house, but you are giving me fruits. How come? அவங்க சொன்னாங்க, நீங்கள் கொண்டு வந்து குப்பையை கொட்டினது எனக்கு நன்மையாக தான் முடிஞ்சது. She said, your garbage did something good for me. அந்த குப்பையெல்லாம் மக்கி அந்த மாமரத்துக்கு உரமாக மாறிடுச்சு. The garbage that you threw decomposed and become a manure to the tree. அதனால தான் இவ்வளோ பழங்கள் காய்ச்சிருக்கு, அதனால தான் இந்த பரிசு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. That is why there is so many fruits. That is why I am giving you this gift. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து அந்த மாங்கன்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. After that they together joined and took care of that mango tree. நம்ம தீமை செய்கிறவங்களுக்கு தீமை செய்ய நினச்சோன்னா அதில் முடிவே இருக்காது, தீமை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். When we try to return evil for evil, there will be no end. There will be evil happenings going on. நம்ம நன்மை செய்தோன்னா அதோட அந்த தீமை நின்றோம். When we return good, then the evil will stop. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.